Daily. Taste the Daily. நில்லு. என்ன போய் உன் பொண்ணு தலையில மண்ணள்ளி போட்டு வந்துட்டியா? அதானே நாம சொல்லும் போது கேட்கணும்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இனியா. அம்மா, அவங்கள பாத்தீங்களா? அத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்லப்பா. பத்திரத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. அத்தை, இனியா அங்க வந்தாளா? என்ன சொல்ற? இனியா எதுக்கு அங்க வரப்போறா? அவளுக்கு தான் இது எதுவும் தெரியாதே. இல்ல அத்தை, அமுதா சித்தி போன் பண்ணி இனியா கிட்ட பேசினாங்க, அதான் கேட்டேன். நீ அடங்கவே மாட்டியாடி? நான் என்ன பண்ண? நீ யார கேட்டு இனியாக்கு போன் பண்ண? அவங்கள இங்க இருந்து நான் எதுக்கு அனுப்பி வச்சேன்? அவங்க வாழ்க்கைய அவங்க வாழணும்னு தானே அனுப்பி வச்சேன். நீ எதுக்கு அவளுக்கு போன் பண்ண? அவங்க இதுக்காகவும் அலையணுமா? அவதானே அக்ஷய வாழ்க்கையை கெடுத்தா. அப்ப அவகிட்ட தானே பேசணும். இங்க பாருங்க, அண்ணிய பத்தி இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் என் தங்கச்சி என்ன பண்ணிடுவே நீ? என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற. நீ அடங்கி ஒடுங்கி இருந்தா இவ்வளவு அசிங்கம் தேவையா? இப்ப யார் வாழ்க்கை போச்சு? யாரால போச்சு? அந்த இனியாவால தானே. ஆமாண்ணே, உள்ளத சொன்னா குத்துது. பாருங்க, அண்ணி கூட எப்படி பேசுறாங்கன்னு. தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமா அக்ஷயா, இந்த குடிக்கு எடுத்தவள இன்னும் வீட்ல உட்கார வச்சிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏய் அம்மா, இனி இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. அண்ணி, விடுறி. என் தங்கச்சி இந்த வீட்ல தான் இருப்பா. தங்கச்சி நொங்கச்சின்னு தங்கச்சியா இருந்தா அத்தோட நிப்பாட்டணும். எங்களோட வாழ்க்கையில குறுக்க வரக்கூடாது. போ வெளியில. ஏய், அண்ணி, ஏய். அண்ணி, அண்ணி, என்ன ஏய், பண்ணி? ஏய், ஐயோ, தேங்க்ஸ் பா. ஐயோ, அண்ணி விடுங்க. அண்ணி கைய விடுங்க. அம்மா, அம்மா. இனிமே இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி வெளியில. வாங்குற. விடுறி, விடுறி. அம்மா, அம்மா, விடுங்க, விடுங்க, விடுங்க. என்னமாச்சு? எல்லா பிரச்சனையும் தோ இவளாலதான். இங்க நடக்கிற பிரச்சனை எதையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தா இனியாக்கு போன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. அவ நிம்மதி கெட்டது இவளாலதான். இனிமே இந்த வீட்ல இவ இருக்க கூடாது. அனுப்பு, முதல்ல இவள வெளியில அனுப்பு. துரத்த வேண்டிய நேரத்துல எல்லாம் துரத்தாம இப்ப இருந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. இப்ப போய் துரத்த சொல்றீங்களே, என்னது? என்ன விக்ரம், என்ன சொல்ற? இனியா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அவங்க கூட தான் இருக்கா. கடவுளே, போதும்பா, அவ பட்டதெல்லாம் போதும். அம்மா, நீங்க பண்ணதான் தப்பு. நான் என்னப்பா பண்ணேன்? வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. இந்த வீட்ல இன்னும் 1000 பிரச்சனை வரும். அதுக்காக நீ உன் வாழ்க்கையை தொலைக்கணுமா? இல்லம்மா, அக்ஷயா விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் சூர்யா கிட்டயோ ஆண்டி கிட்டயோ பேசி இருப்பேன். ஏன் இனியாவே பேசி சரி பண்ணிருப்பேன். இல்லப்பா, நான் நேத்தோட மனச விட்டுட்டேன். பொம்பளை புள்ளைய பெத்துட்டேனே தான் பொறுத்து போறேன். என்னம்மா இப்படி? என் பொண்ணு தப்பு பண்ணாதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு எத்தனை பேச்சு, எத்தனை அவமானம். அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? அம்மா அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக ஆண்டி வந்து பேசினா நீங்க விவாகரத்து பத்திரத்துல அக்ஷயோடைய சைன் வாங்கி கொடுப்பீங்களா? போதும் விக்ரம், போதும். பட்டதெல்லாம் போதும். நீயும் இனியாவும் எவ்வளவோ பேசி இவங்களை சேர்த்து வச்சா கூட அந்த அம்மா டெய்லி இவள குத்தி குத்தி பேசுவாங்க. தினம் தினம் என் மக சாகணுமா சொல்லு? இவ மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தா இவ சாக துணிஞ்சிருப்பா. அண்ணா, என்னால முடியலண்ணா. ஐயோ, புரியுது அக்ஷயா. அதுக்காக சாக போவியா? இவ பண்ண காரியத்துக்கு அவ எடுத்ததுதான் சரியான முடிவு. அப்போ நீங்க எல்லாம் பார்த்து 15 வாட்டி செத்து இருக்கணும். அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க நீங்க. நீங்களே உயிரோட இருக்கும்போது பாவம் ஏன் தங்கச்சி சாவணுமா? அப்பா என்ன? அப்ப நீ இன்னும் திருந்தல. இன்னமும் இந்த ஆள அப்பா அப்பான்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, நான் அக்ஷயாவை அனுப்ப மாட்டேன், அனுப்ப மாட்டேன். ஆமா, என்னம்மா அது? அவங்க தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும். அக்ஷயா குணம் எப்படின்னு தெரிஞ்சா
அவளை யாரும் விட்டு சார் கொடுக்க சார் 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 மாட்டாங்க. என்ன இனிய மேடத்தை கடத்தின ஆளோட போட்டோ கிடைச்சிச்சு சார். என்னையா சொல்ற? ஆமா சார், இங்க எங்க பாருங்க. காமி? நம்ம பார்த்து பேசணுமே, அந்த ஆட்டோக்காரர் தான் சொன்னாரு. போட்டோ அனுப்பியிருக்காரு பாருங்க. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.